சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாளைக்கு இப்போ ஆகஸ்ட் 1லேருந்து நீங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அதில் எத்திக்ஸ் பாடத்தில் ஒரு 3 பாடம் இருக்குது. அந்த 3 பாடத்தில் ஃபஸ்ட்டு பாடம் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். இந்த பாடம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கலாம், ரைட். புதுசாக வர்றவங்க இந்த பாடத்தை வந்து இப்போ எப்படின்னா, நான் ஷார்ட் அவுட் பண்ணி தேவையானதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மிச்சதெல்லாம் நீங்கள் கதையாக உட்காந்து படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணோன்னா, நம்ம ஜிகே படிக்கணும், தமிழ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இப்போ இவ்வளவும் வேலைகள் இருக்கும்போது நம்ம உட்காந்து மெதுவாக ரீட் பண்ணிட்டு கதையாக அப்படியே போயிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிரும், நிறைய ஏரியா கவர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் அந்த பழக்கத்துக்கு வரணும், அந்த தேவையானதை மட்டும் டக்குன்னு மார்க் பண்ணி படிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ரைட், பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நுழைவாயில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம எத்திக்ஸ் புக்கு +1 +2 2 புக்கும் நடத்தி கொடுப்பேன் கண்டிப்பாக. அதே மாதிரி சிறப்பு தமிழும் நான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன். மிச்ச ஏரியாலாம் சிஸ்டெலாம் வந்து ஷார்ட்கட் மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு போதுமானது தான். ரைட்டாப்பா? இப்போ இது ஃபுல்லாக கதை தான். நீங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க, நீங்கள் என்ன வேணால் ரீட் பண்ணிக்காங்க. உதாரணத்துக்கு, பண்டைய தமிழர் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கினர். தமிழர்னாலே பண்பாடு நாகரிகத்தில் சிறந்தானே விளங்கணும். ஸோ இந்த மாதிரி கதைகளாக இருக்கும். பட் கதைகள் நமக்கு தேவையில்லை, கொஸ்டின் ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். ரைட்டாப்பா? எப்படி நீங்கள் நான் என்ன தான் நடத்தினாலும் நீங்கள் ரொம்ப ரீட் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கையில் தான் தேவையான கொஸ்டின்ஸுக்கு மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட். பண்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்படு அப்படின்னு அர்த்தம். பண்பாடுனா என்னென்னா, செகண்ட் பண்படு அப்படிங்கிற வேர் சொல்லிருந்து உருவானது தான் பண்பாடு. பண்பாடுனா என்னென்னா, சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் என்பதன் பொருள். அப்போ ஒரு பண்பாடு உள்ள, இப்போ நம்ம ஒரு பண்பாடோடு வாழ்கிறோம்னா நம்மளாம் உயர்ந்தோர். ஒரு பண்பாடு இல்லை, ஒரு எந்த விஷயம் நமக்குன்னு ஒரு எதுவுமே இல்லைன்னா, அந்த சீர்படுத்தல், அந்த ஒழுக்கம் சார்ந்து எதுவுமே இல்லைன்னா அது உயர்ந்தோர் கிடையாது. அதைத்தான் இங்கே சிம்பிளாக சொல்கிறாங்க. பண்படு என்னும் வேர் சொல்லிருந்து உருவானதே பண்பாடு, சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் என்பதன் பொருள். இதை முதல்ல அறிமுகப்படுத்தியவார்னா டி.கே. சிதம்பரனார். நம்ம சிறுவில்லிபுத்தூர்காரரு. இதய ஒளி ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. இதய ஒளியோட ஆசிரியர் அவர் தான். நிறைய மெய்யுரையெல்லாம் எழுதியிருக்காரு டி.கே.சி. சிதம்பரனார். அப்போ நம்ம டிசி வாங்க, இது ஷார்ட்கட் வச்சுக்காங்க, நம்ம டிசி வாங்க போகிறோன்னு வச்சுக்காங்க, பண்பாடோடு போகணும், பண்பட்டு போகணும். அப்புறம் தான் டிசியை கொடுப்பாங்க. நாங்கள்லாம் இந்த ஸ்கூலில் சீனியர் தெரியுமா அப்படின்னு போனோம்னா நிற்க வச்சுக்கிடுவாங்க 1 மணி நேரம். அதனால் டிசி வாங்க போனீங்கன்னா பண்பட்டு போங்க. அதைத்தான் டி.கே.சி. சிதம்பரனார் அழகாக சொல்கிறார். ரைட்டா? ரசிகமணின்னு சொல்லுவாங்க இவரை. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த எண்ணங்களால் மனத்தை செம்மைப்படுத்த வேண்டும். இந்த பண்பாடுங்கிறதே அதுதான். உயர்ந்தோர், இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பண்பாடு என்பது அந்த உயர்ந்தோர் சார்ந்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் பின்னாடி இருந்தா இருக்குது. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இந்த மேற்றேங்கிற வரி இந்த புக்கில் 2 இடத்துல வரும். அந்த மேற்றேன்னு வந்தாலே தொல்காப்பியம் தான். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. மேற்றே அப்படின்னு வந்தாலே என்னது? தொல்காப்பியம் தான். உலகம், கிளவி, இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் வந்தாலும் தொல்காப்பியம் தான். அதனால் வந்து இந்த வார்த்தையை வச்சுக்காங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு வருது, தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த உயர்ந்தோர் என்பதுதான் பண்பாடு உடையவர்களை குறிக்கிறது. அப்போ பண்பாடு உனக்கு இருந்தால் நீ உயர்ந்தோர், உங்களுக்கு பண்பாடு இல்லைன்னா உயர்ந்தோர் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மைய கருத்து. அடுத்தது, பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அங்கே கலித்தொகையிலையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பண்பட்டு வாழியா கலித்தொகையிலையும் சொல்லி பண்பனப்படுவது உங்களுக்கு தெரியும். படுவது அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். தமிழ் புக்கில் பார்த்துருப்பீங்க. அப்போ கலித்தொகையில் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்ங்கிற வார்த்தை கலித்தொகையிலையும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நீ பண்படலைன்னா அவனை கழிச்சு கட்டிடுவாங்க, பார்த்துக்க. அப்போ நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி உயர்ந்தோர் மேற்றேனா தொல்காப்பியம், பண்பட்டு போனோம் டிசி வாங்க போகும்போது இப்படி எப்படி வச்சுருமோ, பண்பட்டு நம்ம இருந்தால் தான் இல்லாட்டி கழிச்சு கட்டிடுவாங்க. ரைட். அடுத்து, பண்புடையார் பட்டுண்டு உலகம். இது நீ பட்டு திருந்துவ. திருக்குறள் ஒழுங்காக படிக்கலை, எக்ஸாம்பிள் ஒழுங்காக மார்க் எடுக்க முடியும், நீ பட்டு தான் திருந்துவ அப்படின்னு திருவள்ளுவரே நிறைய திருக்குறளில் நீ பட்டாதே திருந்துவ போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதான் பட்டுண்டு உலகம். ஏன்னா உலகம்னு வந்துட்டாலே நீங்கள் தான் சார் தொல்காப்பியன்னு சொன்னீங்க, அதுக்காக அப்படி சொல்லிட முடியாதுல்ல. இதில் என்ன சொன்னா, பண்புடையார் பட்டுண்டு உலகம்னா திருவள்ளுவர். அப்போ இவங்கெல்லாம் இந்த பண்படுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். அடுத்தது பார்த்துருவோம். எது தேவையோ அதை மட்டும் தான் மார்க் பண்ணியிருப்பேன். ரொம்ப உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணிட மாட்டேன். நானும் சும்மா எதையாவது நடத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ரைட்டா? பண்பாடு, கல்ச்சர், நாகரிகம் சொல்லிச்சு. இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா பண்பாடுங்கிறது அக உணர்வு சார்ந்து. நம்ம இப்படி தான் நடந்துக்கணும், நம்ம இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், பட்டன் போடணும் அப்படின்னு மனசு உள்ளார்ந்து சார்ந்து அன்பாக இருக்கணும், கொடுக்குற வள்ளலாக இருக்கணும், இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும், இறக்கம் இருக்கணும், வீரமும் இருக்கணும், அதே நேரத்தில் தீரமும் இருக்கணும். இந்த மாதிரி அக உணர்வு சார்ந்து பண்பாடுனா அக உணர்வு. நாகரிகம் அப்படிங்கிறது வெளித்தோற்றம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு. உள்ளார்ந்து நினைக்கிறது வேற, வெளியார்ந்து செயல்படுறது வேற. அப்போ புறத்தோற்ற அமைப்பை தான் நாகரிகம்னு சொல்கிறோம். நாகரிகமாக இருக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ என்னென்னா
அதை புறத்தோற்றத்தை சொல்கிறோம். பண்பாடோடு இருக்குன்னா அகத்தோற்றம், ரைட், அக உணர்வு, ரைட். இது சும்மா நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். அடுத்து தமிழருடைய தோற்றம். தமிழருடைய தோற்றம் பொறுத்தளவுக்கு 4 விதமாக இதில் சொல்கிறாங்க. 4 விதமான கருதுகோள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கருதுகோள் நமக்கெல்லாம் தெரிஞ்சதாகவே இருக்கும். குமரி கண்டத்துலேருந்து வாழ்ந்து வந்தவங்க, ரைட்டு. அது தென்னிந்தியாவின் பழங்குடிகள், தென்னிந்தியாவோட பழங்குடிகள் தான் தமிழர்கள் இன்னைக்கு, ரைட்டு. ஆப்பிரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா, அந்த அரேபிய கடல் இருக்குல்ல, அந்த கடல் வழியாக வந்தவர்கள், ஓகே. அடுத்து மத்திய ஆசியா இருக்குல்ல, அதில் வட இந்தியா நிலப்பரப்புகள், அந்த சிந்து சமவெளி இருக்குல்ல, வட இந்தியா நிலப்பரப்புகள் வழியே இப்படியே வந்தவங்க. சிந்து சமவெளியத்தில் வாழ்ந்தவர்களே திராவிடர்கள் தானே இன்னைக்கு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்தவங்க. இந்த மாதிரி 4 கருதுகோள் சொல்கிறாங்க, ரைட்டு. 4 கருதுகோள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் ஏற்கனவே தெரிஞ்சதான். அடுத்தது இலக்கிய சான்று. நமக்கு நம்ம பண்பாடை பற்றின இலக்கிய சான்றாக இருக்கே தொல்காப்பியம். நமக்கு தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் எல்லாமே பண்பாடை பற்றி நல்லா சொல்லுது. தொல்காப்பிய பொருளதிகாரம் நல்லா கேட்டுக்காங்க. தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் பழந்தமிழருடைய அகம்புறம் வாழ்க்கை முறைகளை சார்ந்து இருக்குது. அகத்திணை புறத்திணைன்னு ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்கல்ல, 5 திணை படிக்கிறோம்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அது மாதிரி அகத்திணை புறத்திணைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதில் உங்களுக்கு தொல்காப்பியம் வரும்போது புறத்திணை சார்ந்து 7 வரும். இன்னொரு இதில் தான் 12 வரும். புறப்பொருள் வெண்பா மலைன்னு ஒன்று இருக்கும், அதில் தான் புறத்திணை சார்ந்து 12 வரும். தொல்காப்பியத்தில் 7 தான், ரைட். அது சார்ந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 8 தொகை 10 பாட்டும் நமக்கு மிகப்பெரிய சங்க காலத்தை சேர்ந்தது. 8 தொகை 10 பாட்டும் பண்பாடுகளை பற்றி நிறைய எடுத்து சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க, ரைட். ஓகே, எங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு. தொல்காப்பியமும் 8 தொகை 10 பாட்டும் எங்களுடைய பண்பாடை நிறைய எடுத்து சொல்லியிருக்கு, ரைட், முடிஞ்சு. அடுத்து அக வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்கிறது அந்த அன்பின் 5 திணைன்னு சொல்கிறோம்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இது எங்களுடைய அன்பின் 5 திணைகள். இந்த திணைகளை எங்களுடைய பண்பாடை நல்லா எடுத்து சொல்லுது. இப்போ மலைனா குறிஞ்சினா மலை சார்ந்து வாழும் இடம், முல்லைனா காடு சார்ந்து வாழும் இடம், அந்த மாதிரி. ஓகே, அப்போ ஈஸியாக இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, டக்குன்னு முடிச்சிடுவேன், 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். அடுத்து யாதும் ஊரே யாவருங்களும் கணியன் பூங்குன்றார், இது எங்களுக்கு தெரியும். சேர மன்னர்களுடைய வாழ்க்கை முறையை சொன்னாலே 10 தான். சேர மன்னர்களை பற்றி எடுத்து சொன்னாலே என்னது 10. அதே மாதிரி இசைப்பாடலாகிய பரிபாடல், இந்த பரிபாடல் பற்றி சொன்னது இந்த பாண்டியருடைய தலைநகரம் மதுரையில் எப்படி இருந்தாங்க வச்சாங்க, அது சொல்லி எப்படி சிலப்பதிகாரம் எப்படி சொல்லிச்சோ அதே மாதிரி இந்த பரிபாடல் பாண்டியருடைய தலைநகரம் மதுரையை பற்றிலாம் எடுத்து சொல்லியிருக்கு, ரைட். எங்களுக்கு ஈஸி. அப்போ 10 சேர மன்னர் சார்ந்து. அடுத்தது கரெக்டாக தேவையானதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுருப்பேன், ரைட். 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். 5 நூல்கள் பொருநாற்றுப்படை சிறுநாற்றுப்படைன்னு சொல்கிறோம்ல, அதில் 5 நூல் மலைப்படுகிடாம் கூத்தாராற்றுப்படை இருக்குல்ல, அதனால் 5 மொத்தம். ஸோ 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் தான், ரைட். இது நமக்கு தெரியும், ஏற்கனவே தமிழில் படிச்சிருக்கோம். அடுத்து ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவிச்சு சென்று பயனெதிர சொன்ன பக்கமும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமையில் வாடும் தம்மை போன்று வறுமையில் வாடும் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெருமனம் படைத்தவர்கள் புலவர்கள் இருக்காங்களா, அவங்களே வறுமையில் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் வாழலாம் அந்த பண்பாடை பற்றி எடுத்து சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட இது எங்கள் தமிழர் பண்பாடு. ஸோ அப்போ ஆற்றிடை காட்சி உரள தோன்றி, இது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு. ஆற்றிடை காட்சி இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சொன்ன பக்கமும் தொல்காப்பியத்தில் சொன்ன பக்கமும், இந்த ஆற்றிடை காட்சி சொன்ன பக்கமும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. இந்த குறிஞ்சினா மலை, முல்லைனா காடு, அது நிலவளத்தை பற்றியும் காதலுடைய, ஏன்னா அங்கேயும் காதல் இருக்கும், நிலவளத்தை பற்றியும் காதலோட சிறப்பை அங்கே சொல்லும் குறிஞ்சியும் முல்லையும். அடுத்து நெடுநல் வாடை, நெடுநடையாக நடந்து போய் அங்கே காதலையும் வீரத்தையும், நெடுநடையாக நடந்து போய் நான் உன்னைய காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எவ்வளோ பெரிய வீரம் அப்படின்னு வச்சுக்காங்கவே, ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அப்போ நெடுநல் வாடையில் காதலையும் வீரத்தையும், அங்கே நிலவளம் காதலின் சிறப்பு, இங்கே நெடுநல் வாடையில் காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது நெடுநல் வாடை. அடுத்து மதுரை காஞ்சி மதுரையை பற்றி தானே சொல்லும், பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி, ரைட். அடுத்தது சோழ நாடு தரைவழி வாணியத்தாலும் கடல்வழி வாணியத்தாலும் வளம் பெற்றுக்கிறது. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையில் சொல்லுது. இப்போ பட்டணத்தில் போன வச்சுக்காங்க, ஏன்டா பட்டணத்தில், இப்போ பட்டணத்துலேருந்து நான் வரேன், பாக்கியராஜ் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, பட்டணத்துலேருந்து வர்றான்,
வந்தோம்னா ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னால் ஏயா இப்படி போய் சொல்லலாமா ஒரு ஒரு காமெடிலாம் பார்த்துருப்பீங்க, அந்த பாக்கியராஜ் காமெடி. அது மாதிரி தான் பட்டணத்துலேருந்து வந்தால் கரெக்டாக நடந்துக்கும். இல்லாட்டி என்னையா பட்டணத்தில் நீ என்ன படித்த முட்டாப்பையெல்லாம் இருக்கியே அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ முட்டாள் அப்படின்னு வந்தால் அந்த பட்டினம் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அப்போ முட்டா சிறப்பின் பட்டினம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது தெரியாது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அந்த கொஸ்டினில் முட்டா சிறப்பின் பட்டினம்னு வரும். சார் பட்டினம் வந்தாலே எங்களுக்கு பட்டினப்பாலை தானே சார், வந்தாலே பட்டினப்பாலை தான், இருந்தாலும் முட்டா சிறப்பின் என தொடங்கும் அப்படின்னு அந்த பட்டின வார்த்தையை கொடுக்காம விட்டாங்கன்னா ஸோ அதுக்காக தான் ரைட்டாப்பா. முட்டா சிறப்பின் பட்டினம் பட்டினப்பாளையில் கடல் வழி வாணியத்தாலும் வளம் பெற்றிருந்துச்சுங்கிறத சொல்லுது. அடுத்தது சிலப்பதிகாரம். அதெல்லாம் சிலப்பதிகாரம் நீதி வழங்கும் முறையை சொல்லிச்சு, மணிமேகலை வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லிச்சு. இது தெரிஞ்ச விஷயம் தான். சிலப்பதிகாரம்னா நீதி வழங்கும் முறை தான், மணிமேகலை வாழ்வியல் முறைகள் தான். இல்லாதவங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் வைக்கணும் எப்படி வாழணுங்கிறது மணிமேகலை அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ தான் விஷயத்துக்குள்ளே வருது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் எத்திக்ஸ் புக்கில் பார்த்ததெல்லாம் ஓகே, தமிழ் புக்கில் படித்த மாதிரியே இருக்கும். இப்போ வெளிநாட்டுடைய குறிப்புகள் வரும்போது நம்ம கவனமாக பார்க்கணும். எரித்திரிய கடலின் பெரிப்ளூஸ். இப்போ எரித்திரிய கடல், கடல்னாலே ப்ளூ கலரில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ ப்ளூ கடல் அவ்வளோதான், சிம்பிளாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படியே ஒரு கடல்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். அதான் எரி பெரி கடல் ப்ளூ. இந்த நூலோட பதிப்புரையில் அப்போ எரித்திரிய இப்போ நீங்கள் வாயில் வரும் பாருங்க, முதல் சொல்லும்போது டக்குன்னு வாயில் வராது, இப்போ உங்களுக்கு வாயில் வரும். எரித்திரிய கடலின் பெரி ப்ளூஸ், எரி பெரி கடல் ப்ளூஸ். அப்போ எரித்திரிய கடலின் பெரி ப்ளூஸ் அப்படிங்கிற பதிப்புரையில் கிரேக்க மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் பழங்காலமாக தொடர்பில் இருந்தாங்க. கிரேக்கத்துக்கு முன்னாடி எகிப்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இது சொல்லுது. ரைட், ரொம்ப சந்தோஷம். கிரேக்கத்துக்கு முன்னாடி எகிப்து இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ரோமாபுரி அரசன் அகஸ்டசின். இந்த அகஸ்டஸினோட சமகாலத்தோட ஸ்ட்ராபோட்டு தான் ஜூஸ் குடிப்பார் இவர். இந்த ஸ்ட்ராபோ என்பவர் எழுதிய பூகோள நூல். அப்போ ஒரு பூமிங்கிறது இப்படி வச்சுக்காங்க, பூமி. இளநி கூடு இருக்குல்ல, இளநி கூட நம்ம எப்படி குடிப்போம், ஒரு ஸ்ட்ரா போட்டு தான் குடிப்போம். அதான் பூகோளம் ஞாபகம் வச்சுக்காங்க. நூல் பச்சை பசைன்னு இருக்குல்ல, அந்த பூகோள நூல்னா இளநி ஞாபகம் வச்சுக்காங்க. ஸ்ட்ரா போட்டு அப்போ சமாளம். ஸ்ட்ராபோ என்பவர் எழுதிய பூகோள நூல், பிளினி எழுதிய உயிரியல் நூல். இது நம்ம சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போம். பிளினி எழுதிய உயிரியல் நூல். அடுத்து தாலமி எழுதிய பூகோள நூல். அப்போ தாலமியும் பூகோள நூல் எழுதியிருக்காரு, பூகோள நூல் தாலமி. இவங்கெல்லாம் கடல் வாணியத்தை பற்றி எடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, பிளினி எழுதியது உயிரியல் நமக்கு தெரியும், தாலமி எழுதிய பூகோள நூல் அதுவும் ஈஸி தான். பட் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரோமாபுரி அரசன் அகஸ்டஸினுடைய சமகாலத்தவரான இது ஸ்ட்ராத ஞாபகம் வருது, ஸ்ட்ராபோ. என்னது, ஸ்ட்ராபோவோட பூகோள நூல்னா இளநி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த பேராவே முடிஞ்சு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அடுத்தது சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும். ஆமாம், சேரநாட்டில் அப்போ கண்ணனூரும் கொச்சிக்கு நடந்த வாணியத்தை பற்றி சொல்லித்தானே செய்வாங்க. அப்போ அதே எங்களுக்கு ஈஸி. எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் இருந்துச்சு. ஆமாம், எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் இருந்துச்சு, அப்போ அதை பற்றியும் சொல்லியிருக்கு. அடுத்தது கிமு 5ஆம், இந்த பாடத்திலேயே 5ஆம் நூற்றாண்டு தான் 2 முறை வரும். எப்படி டிகேசி ஒரு முறை வருவாரோ, எப்படி பிளினி ஒரு முறை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வருவாங்களா, அந்த மாதிரி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வாணிய தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டு. ரைட்டாப்பா. அந்த காலத்தில் ஒரு 5 பைசா கொடுத்தா போதும். 5 பைசா, நான் சொல்கிறேன் 5 ரூபா சொல்லலை, 5 பைசா கொடுத்தா போதும், கப்பலில் கூட்டு போய் விட்டுருவாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா 5 பைசா நாணயம் சதுரத்தில் இருக்கும். ஏன்னா அது சம்மந்தமாகவும் இன்னொன்று வருது. ஏன்னா நாணயங்கள் சதுர வடிவில் இருந்தன அப்படின்னு சொல்லி வார்த்தை வரும். அதனால் 5 பைசாவை ஞாபகம் வச்சுக்காங்க. கிமு 5 இந்த பாடம். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இருக்கிற வார்த்தைகள் நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம், கிரேக்கத்தில் எப்படி சொன்னாங்க, சரி என்னன்னு பார்த்துருவோம். அரிசிங்கிறத அரிசா அப்படின்னாங்க. சந்தோஷம், ஈஸியாக மைண்டில். இப்போ இதில் என்னென்னா, ஒரு பொருத்துகளே கொடுக்குறாங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். பொருத்துகளே கொடுக்குறாங்கன்னா நமக்கு எது தெரியுதோ அது பிரச்சனை இல்லை. அரிசா அதெல்லாம் ஈஸி தான். எது தெரியலையோ அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். கருவா, அப்போ லவங்கம் என்னும் தமிழ் சொல். கார்பியன் அப்படின்னு, கார்பியன். இப்போ ஸ்கார்பியன், இந்த ஸ்கார்பியோன்னு சொல்லி ஒரு ஜீப் மாதிரி, அது பெரிய கார் மாதிரி வரும், அப்படியே கருப்பாக இருக்கும். பார்த்தாலே அப்படியே லவக்குன்னு அதை வாங்கிடணும்னு ஆசையாக இருக்கும். அதை ஒரு செல்லமாக பேர் வச்சா கருவாப்பையடா அப்படின்னு பேர் வைக்கிறது இல்லையா. அப்போ நம்ம காருக்கு கருப்பாக இருக்கனால கருவாப்பையான்னு வைக்கிறது இல்லையா, அது மாதிரி. அப்போ கருவா, லவங்கம், தமிழ் சொல் கார்பியன், அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்து இஞ்சி வேறு, அது பிரச்சனை இல்லை. இஞ்சிக்கு நம்ம சிஞ்சி போராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. பிப்பாளி அப்படிங்கிறத பெருப்பெரியாகும். இப்போ பிப்பாளின்னு படிக்காமல் பப்பாளின்னு படிக்கவேன். பெரி இப்போ நம்ம இந்த செரி பழம்லாம் சாப்பிடுவோம்ல,
அது சின்ன பப்பாளி மாதிரி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட். அதே மாதிரி பப்பாளி. அப்போ பிப்பாளி பெரி பெரி அது கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஆகுது. அடுத்து சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற துகிம். துகிம் அப்படின்னா மகிழ் தொகை, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். துகிம்னா மயில் தொகை. ஆல்மக் அப்படின்னா அகில் மரங்கள், துகிம்னா மயில் தொகை. இது 2 முறை சொன்னாலே மைண்டில் வந்துடும். இப்போ ஆல் மக் அப்படின்னா மக்கு போகும், மரம் என்னது மக்கி போகும். ஆள் அங்கே ஆலமரமா, ஆலமரம் போடாமல் அகில் மரங்கள் அப்படின்னு போடணும், அவ்வளோதான். துகிம்னா மயில் தொகை. அப்போ இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. தொண்டியை வந்து திண்டிஸ்ன்னு சொன்னாங்க, இது ஏற்கனவே படிச்சிருப்போம். முசிறியை வந்து முசிறிஸ்ன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப ஈஸி இங்கே தான், அதனால தான் வேறு கலர் கொடுத்துருப்பேன். பொற்காட்டை, இந்த பொற்காட்டை பகரின்னு சொல்கிறாங்க, பின்னாடி பொறுத்துக்களை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பொற்காடை பகரின்னு சொல்கிறாங்க, பகரி. இது மட்டும்தான் அவன் வச்சுக்கணும். குமரியை கோமாரின்னு சொல்கிறதோ, முசிறியை வந்து முசிறின்னு சொல்கிறதோ ஈஸி தான். பொற்காடு அப்படிங்கிறத பகரின்னு சொல்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் எக்ஸாம்பிளில் மாற்றி கொடுத்தாலும் இல்லையே இது ஏதோ சொன்னாங்களே பொற்காடு, தங்க நகை ஒரு பொற்காடுன்னு வச்சுக்கோங்க, தங்க நகை உள்ள காடு மாதிரி. பகரி பகுந்துக்காங்கடா. இப்போ காட்டுக்குள்ளே போகிறான், தங்க நகை கிடச்சிருச்சு, அதை என்ன செய்யலாம், பகுந்துக்குருவோம், எல்லோரும் பகுந்துக்குருவோம் அப்படின்னு போகிறது தான், அதான் பகரி. அடுத்தது கொற்கையை கொல்சா, ஈஸியாக இருக்குது. கொற்கை கொல் ஈஸியாக இருக்கும். கொன்றுறா அப்படின்னாலும் சரி, கொல்றானாலும் சரி ஒன்றுதான் போ அப்படின்னு. நாகப்பட்டினத்தை நிற்காமல் போயிட்டுருக்குடா அந்த பாம்பு நாகம், பட்டணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நிற்காமல் போய்கிட்டு இருக்கு. காவிரி பூம்பட்டினம் கமரா, கேமரா வச்சு அந்த காவிரி ஆற அப்படி ட்ரோனில் வீடியோ எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ காவிரி பூம்பட்டினம் கேமரா, அதான் கமரா கேமரா. புதுச்சேரியை பொதுக்கே, பொதுவாக தான் இருக்குது புதுச்சேரி, தமிழ்நாட்டுக்கும் அந்த கடலுக்கெல்லாம் பொதுவாக இருக்குது, ஒரு சின்னதாக இருக்குது இப்போ புதுச்சேரி. பொதுக்கே அவ்வளோதான். அங்கே தான் பொதுச் செயலாளர் கூட இருக்கார், புஷியானது கூட இருக்கார். ரைட். அடுத்தது மரக்காணத்தை சோபட்மா, மரக்காணத்தை சோபட்மா. சோபா செட் இருக்குல்ல, அது மரத்தலான செஞ்சுருப்பாங்க. சோபா செட் இருக்குது பார்த்தீங்களா, அது மரத்தலான செஞ்சுருப்பாங்க, அதான் மரக்காணம் சோபட்மா அப்படிங்கிறது. அடுத்து வந்து மசூலிப்பட்டினத்தை மசோலியா, இது ஈஸி. மசோலி அவ்வளோதான். இந்த லீயை பிடிச்சிடலாம். அது தெரியாத வார்த்தையை கனெக்ட் பண்ணுறது தான் ஷார்ட்கட், தெரிஞ்ச வார்த்தைக்கு தேவையில்லை. அடுத்து ஹிப்போக்ரட்டஸ், இவர் கிமு 5, நான் ஏற்கனவே சொன்ன கிமு 5ன்னு எப்படி கிரேக்கர்களோட வணிகம் இருந்துச்சோ அதே மாதிரி ஹிப்போக்ரட்டஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவம் சார்ந்து நிறைய 5 ரூபா டாக்டர், மருத்துவம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. முன்னாடியே ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கான இந்திய மருந்து முறைகளை சொல்லியிருக்காரு. அவர் மிளகை இந்திய மருந்துன்னு சொல்லியிருக்காரு. மிளகு 5 ரூபாய்க்கு மிளகு வாங்கினா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு காய்ச்சல் வருதா 5 ரூபாய்க்கு மிளகு வாங்குங்க. மிளகை வாங்கி அப்படி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு, காய்ச்சலுக்கு இல்லை தொண்டை சளி பிடிச்சிருக்குன்னா சாப்பிடுங்க, உடனே சளி சரியாக போயிடும், அவ்வளோதானே அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்திய மருந்து மிளகு, ஹிப்போக்ரட்டஸ் தான் இந்திய மருந்து மிளகுன்னு சொல்லியிருக்காரு. மிளகை வந்து இந்திய மருந்துன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஈஸியாக முடிஞ்சிருச்சா? இப்போ கிட்டத்தட்ட வருங்க, நம்ம எத்தனை பக்கம், 17 பக்கத்தில் 5 பக்கம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும், ஏன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான், அந்த பக்கம் தான் ரொம்ப அதிகம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றம் நீங்கள் எல்லாம் மதுரையில் தான் இருக்குது. திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனமலை, அப்புறம் கீழக்குயில்குடி ஆகிய இடங்களுக்கான கல்வெட்டுகள் சங்க காலத்தை, ஏன்னா மதுரையே சங்க காலத்தை சேர்ந்த ஊர் தான், அப்போ அது சங்க காலத்தை சேர்ந்தானே இருக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது இந்த பக்கம் இவங்க 2 பக்கமாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் அங்கிட்டு இங்கிட்டும் பார்க்குறதா இருக்குது. பராந்தக சோழனுடைய உத்திரமேரு கல்வெட்டு, இது எல்லாருக்கும் தெரியும். உத்திரமேரு கல்வெட்டுனாலே பராந்தக சோழன் கல்வெட்டு தான். சோழர் கால கிராம ஆட்சியை பற்றி, குடவோலை முறையை பற்றி சொன்னது உத்திரமேரு கல்வெட்டு தான். புக் பேக்கில் கூட கேட்டிருப்பாங்க, பார்த்துக்காங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க புக் பேக்கில். பொன், செம்பு ஆகிய உலோகத்தகவல் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது, அதுக்கு பேர் பட்டயம், அதுக்கு பேர் பட்டயம். அடுத்து பல்லவர் இந்த நாணயம் சார்ந்து ஒன்று இருக்கும், இது பார்த்துருங்க. இது வந்து இப்போ சோழர் காலம், பாண்டியர் காலம் 2 இருக்குது. இப்போ வேள்விக்குடி பட்டயம், தளவாய் செப்பேடு, சின்னமனூர், சிவகாசி இதெல்லாம் பாண்டியர்கள். இப்போ மதுரை பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேள்விக்குடி, தளவாய், சின்னமனூர், சிவகாசி இதெல்லாம் பாண்டியர்கள் காலகட்டம் தான், பாண்டியர்களுடைய செப்பேடுகள். இங்கே பாருங்கள், திருவாலங்காட்டு, கரந்தை, அன்பில், லெய்டன் இதெல்லாம் சோழர் காலம். அன்பில் மகேஷ் திருச்சியில் இருக்கார்ல, அப்போ அன்பில் அவரை ஆக வச்சுக்காங்க. கரந்தை செப்பேடுகள், கரந்தை தமிழ் சங்கம்னா மதுரை தான் ஆக வரும், நீங்கள் திருச்சியில் வச்சுக்காங்க. கரந்தை, லெய்டன், திருவாலங்காட்டு, இந்த வார்த்தையை நீங்கள் வேறு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திருவாலங்காட்டு, கரந்தை, லெய்டன், அன்பில் இதெல்லாம் சோழர் காலத்துக்கு. அப்போ நம்ம வேள்விக்குடி
தளவாய், சிவகாசி, சின்னம்னூர் ஜெமினு அப்படின்னாலே இது பாண்டியர் காலத்துது. ரைட், ஓகே. அடுத்தது இது பாருங்க, பிராமி, பிராகிருதம், தமிழ். பொதுவாகவே மன்னர் அது எல்லா இடத்துலையுமே கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இருக்காது, பிராமி, பிராகிருதம் இதுவும் இருக்கும். அது பேசிக்காக சொல்லியிருக்காங்க. சங்காலத்தில் செப்பு நாணயங்கள் சதுர வடிவில் அப்படி தான் செய்ய முடியும். ரவுண்டாலாம் உடனே அந்த காலத்தில் செஞ்சுருக்க முடியாது, சதுரமாக தான் செஞ்சுருக்க முடியும். சதுர வடிவானமை. யானையும் மறுபுறம் ரெட்டை மீனும் இருக்குது. இப்போ சோழர் காலத்தில் தான் உங்களுக்கு புலி வந்துடும். அப்போ பல்லவர் காலம் போனோம்னா நந்தி வந்துடும். ரெட்டை மீன் இருக்கும், நந்தி வந்துடும், கப்பல் வரும் பல்லவர் காலம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா யானை, ரெட்டை மீன் இருக்கும். இதை மைண்டில் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்காங்க. ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் ரெட்டை மீன் இருக்கும். காமனாக யானையும் ரெட்டை மீன் இருக்கும். இப்போ பாருங்கள், பல்லவர் காலத்தில் ரெட்டை மீன், கப்பல், நந்தி. பல்லவர் காலத்தில் ரெட்டை மீன் அதே இருக்கும், கப்பல், நந்தி. அங்கே யானை இருக்குது, இங்கே கப்பல், நந்தி இருக்குது. அப்போ சோழர் காலம் போகும்போது அந்த மீனை வச்சுக்கிடுவோம். ரெட்டை மீனும் புலியும் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா பாண்டியர்கள் நாங்கள் அடக்கி ஆண்டோம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பெருமைக்காக வச்சுக்கிட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்தது இரண்டாம் வரகுணனுடைய தங்க நாணயம் கிறந்த எழுத்தில் அவருடைய பெயரும் காணப்படுகிறது. தங்க நாணயத்தில் கிறந்த எழுத்தில் அவருடைய பேரும் காணப்படுகிறது. ரைட், ஓகே. இதெல்லாம் நம்மளுடைய பண்பாட்டில் நாணயங்கள், கல்வெட்டுகள் சார்ந்து. இதில் ஒன்றும் பெருசாக இந்த பக்கம் ஒன்றும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்காது. இது ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், காமனான ஒரு கதையாக தான் இருக்கும். இதை இன்றைக்கி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா யோசிச்சு நல்லா க்ளீனாக உங்களுக்கு பார்த்து தான் சொல்கிறேன். நீ தைரியமாக அண்டர்லைன் பண்ணி படிக்கலாம். ரைட்டா? தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து தொல்காப்பியம் பாயிரம் குறிப்பிடுகிறது. தமிழ் கூறும் நல்லுலகம்னாலே பாயிரம், தொல்காப்பிய பாயிரம் தான். தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம்னாலே தொல்காப்பிய பாயிரம். இதை மறந்துடக்கூடாது. அடுத்து குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை பாலைன்னு சொல்கிறோம். இப்போ பாலைவனம் இருக்குல்ல, அது என்ன சொல்கிறாங்கன்னா குறிஞ்சினா மலை, முல்லைனா காடு. அது ரெண்டும் திரிஞ்சதான் அந்த பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் அப்படியே ரெண்டு கனெக்டிவிட்டி ஓரமாக இருக்கிறது தான் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகிறது. ரைட், ஓகே. அடுத்தது இன்னும் கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், தேவையானதை கட் பண்ணி மட்டும் வச்சு கூட வந்திருப்பேன். அது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். பட் என்னென்னா இவ்வளோ பெரிய பாடத்தில் எங்கனக்குள்ளே மட்டும் நம்ம தேவையாக படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுட்டா டைம் ரொம்ப ஷார்ட் அவுட் ஆகும். இப்போ பாருங்கள், சொன்ன விஷயம் உங்களுக்கு யாவும் இருக்கா? பெரிப்ளஸ் யாவும் இருக்குது, 5ஆம் நூற்றாண்டு யாவும் இருக்குது, ஹிப்போக்ரட்டஸ் யாவும் இருக்குது, முசிறினா என்னது, அதுக்கு ஒன்று ஒரு பேர் என்னது, புரியா, பகரினா என்ன, பொற்காடு பகரி என்ன இருக்குது, எல்லாமே உங்களுக்கு யாவும் வருதா? ஸ்ட்ராபோரா, சமகாலத்தவர் அகஸ்டினோட சமகாலம். இப்போ தெரியும் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் ஏற்றணும்னா கரெக்டாக இருக்கும் மைண்டில். நம்ம நிறைய ஏற்றும் போது தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். ரைட். பிணைய ஆடவர் குயிர் குறுந்தொகை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு ஆண் எப்படி வேலைக்கு போய் ஒரு செயல் செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது குறுந்தொகை. கொஞ்சம் தொகையாக சம்பாதிச்சிட்டு வாயா, அப்படின்னா தான் ஒரு ஆண் ஒரு வினை செய்ததா அர்த்தம் அப்படின்னு முடிச்சு. அடுத்து பாருங்கள், முச்சங்கங்கள் 3 சங்கம் உங்களுக்கு தெரியும். முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம். ஃபஸ்ட்டு சங்கம் தென்மதுரை, 2வது சங்கம் கபாடபுரம், 3வது சங்கம் இன்றைய மதுரை. கீழே பாருங்கள், காய்ச்சின வழுதி கடுங்கோன் வரை. நான் ஷார்ட்கட் என்னன்னா, காயை சாப்பிட்டா கடுகடுன்னு தானே இருக்கும், அதெல்லாம் முதற் சங்கம். காயாக தின்னுட்டு கடுன்னு இருக்கிறது அது முதற் சங்கம் தென்மதுரையில். அடுத்து என்னென்னா, வேண்டர் செலியன் முதல் முடத்திருமாறன். வேண்டாங்கிறது முடங்கி வீட்டிலேயே கிடங்கிறது அது கபாடபுரம். அதுவும் அழிஞ்சு போச்சு. திரும்ப என்னதான் முடங்கி கிடந்தாலும் திரும்ப நாங்கள் மீண்டு வருவோம்டா. அதான் உக்கிர பெருவழுதி. உக்கிரமாக நான் வருவோம்டா கண்டிப்பாக. இன்றைய மதுரையில் இன்றைக்கி மதுரையில் போய் பாருங்கள், அழகர் ஆற்றுல உக்கிரமாக தானே இறங்குறாரு. அப்போ முடத்திருமாறன் வரை திரும்ப முடத்திருமாறன் நீங்கள் ஸ்டார்ட் ஆகி உக்கிரமாக இருக்கார் அழகர் இன்னைக்கு. உக்கிர பெருவழுதி அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அப்போ இங்கே நீ மறைச்சிக்கிட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் வரும். காய் முதல் கடுகடுன்னு இருந்தது, அப்புறம் வேண்டான்னு சொல்லி முடங்கி கிடந்தது. முடங்கி கிடந்தால் நம்மளுக்கு உக்கிர பெருவழி முடிஞ்சு வச்சு. இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக ஆகும். ரைட். 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் சங்ககால, அந்த 3ஆம் இருக்குல்ல, இன்றைய மதுரையை சேர்ந்த 8 தொகையும் 10 பாட்டும். ஓகே, எந்த வரி தேவையோ அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் பார்த்துக்காங்க. அடுத்தது சங்ககாலம் பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறைனார் களவியல் உரையிலும் பார்க்கலாம். நக்கீரருடைய இந்த சங்ககாலத்தை பற்றின இறைனார் அவர் எழுதின களவியல் உரையிலையும் பார்க்கலாம். ஓகே, இது தெரியும். அடுத்து அகத்திணை புறத்திணை. அகத்திணை அகம்ங்கிறது அன்பின் சார்ந்தது, புறம்ங்கிறது வீரம் சார்ந்தது.
அதில் அகத்திணை 5 வகைப்படும். குறிஞ்சி முல்லை மருதன் இதழ் பாலை. அதில் பொருந்தா காதலை பெருந்திணைன்னு சொல்லுவோம். பொருந்தவே இல்லை, அதை பெருந்திணைன்னு சொல்லுவோம். பெரிய பிரச்சனை. இந்த பொருந்தா காதல் இருக்குல்ல, அது பெரிய பிரச்சனை, பெருந்திணைன்னு சொல்லுவோம். ஒருதலை காதலை கைக்கிளைன்னு சொல்லுவோம். ரோஸை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த பிள்ளை என்னைக்காவது ஓகே பண்ணுமான்னு சொல்லிட்டு இந்த காதலர் தினம் படத்தில் பார்த்துருக்கீங்களா, ரோஸை வச்சுக்கிட்டு இப்படியே நின்றுப்பார் கடைசி வரைக்கும். அது ஒருதலை காதல். அது வந்து கைக்கிளை, கையில் ரோஜா வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு யாபத்துக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவார். இந்த புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவாங்க. ரைட். இதெல்லாமே தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் 7 திணை. உங்களுக்கு பொதுவாகவே புறத்திணை 7னா தொல்காப்பியம், புறத்திணை 12னா அது புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த 2 மட்டும் மைண்டில் நீங்கள் வச்சுக்காங்க. புக் பேக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரைட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்ல. இப்போ குறிஞ்சினா இந்த இதெல்லாம் தெரியும், நிலங்கள்லாம் தெரியும். குறிஞ்சினா யாமம் அப்படின்னா நடுஜாமத்தில் மலைக்குள்ளே போகாதுன்னு சொல்லுவாங்க. நடுஜாமத்தில் மலைக்குள்ளே போகக்கூடாது. முல்லைனா மாலை, காட்டுக்கு வேலைக்கு போனால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடலாம். காட்டுக்கு வேலைக்கு போனால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடலாம். மருதம், வைகை அணையில் தண்ணி வந்தாலே வயக்காடு தண்ணி, வயக்காட்டில் நல்ல தண்ணி வரும். இப்போ மருதம் வயக்காடு, வைகை அணை. நெய்தல் ஏற்பாடு, நெய்தல் நீ கடல், நீங்கள் போய் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வரீங்கன்னா இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க, சாக்கை உரிச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. நீ மீனை வந்து கொட்டுறது தான், அவ்வளோதான். பாலைவனம், நண்பகல். பாலைவனத்துக்குள்ளே போனால் நைட்டு போனேன்னா எங்கிட்டாவது இங்கிட்டு நடக்கணும் அங்கிட்டு நடக்கணும். நண்பகலில் தான் நீ நடக்கணும், பகலே நடக்கணும். அப்போ இந்த ஏரியா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மறைச்சிக்கிறேன், எது வேணாலும். முல்லைன்னா என்ன, சாயங்காலத்துக்குள்ளே மாலை. ஏற்பாடுனா என்ன, ஏற்பாடுனா பாலைவனம் வந்துடுது. உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். அதான் அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். இப்போ குறிஞ்சினா ஞாபகம், நடுஜாமத்தில் போகாத. முல்லைனா மாலை, மருதம்னா வைகரை, நெய்தல்னா ஏற்பாடு, பாலைவனம்னா நண்பகல். ரைட், ஓகே. அடுத்து பெரும்பொழுது அப்படிங்கிற போது குறிஞ்சினா மலை சார்ந்தில் கூதிர் அப்படிங்கிறது என்னென்னா பனி நிறைய இருக்கும், ரொம்ப அதிகமான பனி, முன்பனி, கண்ணுக்கு முன்னாடி பனி விழுகும், ரொம்ப குளிர் அடிக்கும். கண்ணுக்கு முன்னாடி பனி விழுந்தால் அது மலை தானே. ரைட். கார், காட்டுக்குள்ளே இப்போலாம் சாதாரணமாக கார் எடுத்துகிட்டே போகலாம், அப்படியாவது வச்சுக்காங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது தான், பட் காட்டுக்குள்ளே அப்படியே கார் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து 6 பெரும்பொழுதும் வரும். இந்த மருதம் வயக்காடை சுற்றி இருக்கிறதும் இந்த கடலை பொறுத்தளவுக்கு 6 பெரும்பொழுதுமே இருக்கும். இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வயக்காட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும். அடுத்து பாலைவனம்னு வச்சுக்காங்க. பின்பனி, பாலைவனத்தில் வந்து முன்பனி விழுகாது, கண்ணுக்கு முன்னாடி பனி விழுகாது, பின்பனி. நீ நடந்து பின்பனியாக இருக்கும். அதே மாதிரி இளவேனில் முதுவேனில்னா வெயில் ஓவர் அடிக்கும், லைட்டாகவும் வெயில் அடிக்கும், அதிகமாக வெயில் அடிக்கும், அந்த மாதிரி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். இப்போ குறிஞ்சி புணர்தல் அப்படின்னா மலைக்குள்ளே போனோன்னா அப்படியே ஒரு புணர்தல் மாதிரி ஒரு பூச்சி சவுண்டு வரும், அப்படியே உடம்புல அப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். இப்போ கொடைக்கானல் ஏறுறீங்க, பாதி ஏறினோடனே அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். அது ஒரு புணர்தல் சார்ந்த மலை. அடுத்து முல்லைங்கிறது இருத்தல், காட்டுக்குள்ளே போய் இன்றைக்கி இருக்காங்க, காட்டுக்குள்ளே இன்றைக்கி போய் குடியிருக்காங்க, வீடு கட்டி குடியிருக்காங்க, இருத்தல். ஊடல், வயக்காட்டில் ஊடல், இப்படி ஊட தான் நடக்க முடியும். வயக்காட்டில் வந்து ஒரு பாதை மாதிரி போகும், ஊட தான் நடக்க முடியும். அடுத்தது இரங்கல், நெய்தல், கடலுக்கு போகிறாங்க, மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, வந்தாங்கன்னா சந்தோஷம், வரலைன்னா இரங்கல் தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படித்தானே இருக்குது. கடலில் இறங்கி வேலை பார்க்கணும் அவங்க. இரங்கல். பிரிதல், பாலைவனத்தில் போனவங்க எங்கிட்டா பிரிஞ்சு போயிடுவாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, எங்கிட்டாவது அங்கிட்டு போய் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி படிச்சிட்டோம்னா இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் வராது. அடுத்தது புறத்தனை. அடுத்தது தொல்காப்பிய பொறுத்தவரை 7, திரும்ப திரும்ப புறப்பொருள் வெண்பாமாலில் 12, இந்த 2 வரியாக வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து பாருங்கள், இதில் போர் பற்றி இந்த 8 பொருத்தனைகள் இருக்குல்ல, இந்த பாருங்க, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, இதெல்லாம் தமிழில் படிப்போம். இந்த 8 பொருத்தனைகளும் போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் விஷயங்களை பற்றி சொல்லும். அதுக்கப்புறம் கொடை புகழ்னா பாடான் திணை. இதெல்லாம் இல்லாமல் இந்த 9 திணை கூறாதவற்றை பொதுவியல் திணை. இது ஒரு வரியை படிச்சுக்கணும். அடுத்து விருந்தே தானும். இப்போ தான் விஷயம், விருந்து வைக்கிறத பற்றி நம்ம பண்பாடு பயங்கரமாக சொல்லியிருக்கு. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே வந்துருச்சுல. மேற்றே ஏற்கனவே உலகம் அந்த ஃபஸ்ட்டு வரியில் பார்த்தோம்ல, மேற்றேன்னு தொல்காப்பியம். அதே மாதிரி இங்கேயும் விருந்தை பற்றி மேற்றேன்னு வந்தால் தொல்காப்பியம். ஏன்னா விருந்து என்னும் சொல் புதியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விருந்தினர்கள் வராங்கல்ல, அப்போ உறவினர்கள்னு சொல்கிறாங்க. புதுசாக வர்றவங்கள புதியவர்கள், உறவினர்கள் அந்த விருந்துக்கு வர்றாங்க, அதான் புதியது. விருந்துனாலே புதியது அப்படிங்கிறது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு பாடல் வரி, விருந்தே புறத்தாக தான் உண்டால் சாவா மருந்து என்ன வேண்டார்பார் ஒரு குறளே சொல்லியிருக்கு. விருந்தை பற்றி ஒரு குறள் சொல்லியிருக்கு. இளங்கோவடிகள்
தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்துள்ளார். பாருங்கள், இளங்கோவடிகள் தொல்லோர் சிறப்பின், நம்ம தொல்லோர் சிறப்பின்னா திருக்குறள் கூட யாவும் வரும், வரக்கூடாது. இளங்கோவடிகள் என்னது, தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியுள்ளார். அடை கொடுத்து, நமக்கு அடைனாலே பிடிக்காது, அப்போ தொல்லை கொடுத்த மாதிரி தான் இளங்கோவடிகளை அடிச்சு என்ன பண்ணிக்கார், தொல்லை கொடுத்துருக்காரு நமக்கு. இன்னொன்று ஒரு பாட்டு வரும், அந்த இங்கிட்டு வரும், இது ரொம்ப முக்கியமானது, ஒரு நற்றிணை பாடல். கோவலர், அதாவது ஆயர்கள், அந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு வருவாங்க ஆயர்கள். மழை விடைனா இளங்காலைன்னு அர்த்தம். இளங்காலை பூட்டிய குழாய் தீம்புலியோன்னா புளிப்பு சுவையுடைய, அந்த சுவையுடையதை செவியடை தீர தேக்கிலை, தேக்குனா தேக்கு இலை, தேக்கு இலையில் பகுக்கும்னா பகிர்ந்து உணவும், புள்ளி நல்நாட்டுனா வளமுடைய அந்த நல்ல நாட்டில். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடு மாடு அந்த மேய்ச்சிட்டு வர்றாங்கல்ல, அவங்கள வந்து அங்கேருந்து களைப்பாகிறவங்கள அந்த மாடை கட்டி போட்டுட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும், அந்த மாதிரி நல்ல நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது இது சொல்லியிருக்காங்க. இது அகம் சார்ந்தது ஒன்று, இதைத்தான் சொல்கிறாங்க இந்த விருந்துக்கு. நம்ம இது வந்து நற்றிணை பாடல், எவ்வளோ நல்ல விஷயம். ஆடு மாடு மேய்ச்சிட்டு வரவங்கள காளையாங்கனை கட்டி போட்டு வீட்டுக்கு வாங்க, நல்லா உட்காருங்க, பகிர்ந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு சந்தோஷம் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம். அப்போ நற்றிணை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது, நற்றிணை. தொல்லோர்னா இளங்கோவடிகள், கோவலர்னா நற்றிணை. தொல்லூர்னா இளங்கோவடிகள், கோவலர்னா நற்றிணை. ரைட். அந்த தேக்கு இலைனாலே பிடிச்சிருங்க. தேக்கு இலையில் உண்மையவேங்க அந்த அன்னதானம் போடும்போது தேக்கு இலையில் சாப்பிட்றது, அந்த பொங்கல் சாப்பிடுவோம்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பகிர்ந்து சாப்பிட்றது, தேக்கு இலையில் இப்படி சாப்பாடு போட்டு எல்லோரும் ஒரு ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம்ல, அது எவ்வளோ சூப்பராக இருக்கும், அது நற்றிணை. அடுத்து பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைமைகளை மடைநூல். பழந்தமிழ் உணவு சமைக்கிற முறை மடைநூல். பார்த்தீங்கன்னா நீங்கள் வாதுங்க, இந்த மாஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மடித்து வச்சுருப்பாங்க ஒரு சீட்டு மாதிரி, அந்த சீட்டில் தான் ஃபார்முலாவே இருக்கும், எப்படி சமைக்கணும் வைக்கணும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதான் மடைநூல், மடித்து வச்சுருப்பாங்க எப்படி சமைக்கணும் என்ன பண்ணுங்கிறது. அடுத்து உணவு பற்றிய செய்தியில் சிறுவானாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை. மணிமேகலையில் உங்களுக்கு அல்லல்ல குறையாத உணவு பற்றி, பெருங்கதை பெரிய கதையை சொல்லிட்டு சமைச்சு முடிச்சுருவாங்க நிறையா பேர். சிறுவானாற்றுப்படையிலையும் சொல்லியிருக்காங்க. சின்ன டிஃபன் கடை தான், கையேந்தி பவன், அவ்வளோ சூப்பராக 20 ரூபாய்க்கு 4 இட்லி சாப்பிட்டாலும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அப்போ இது நூலுக்காக சொல்கிறேன், நீங்கள் உடனே கடைக்கு போயிடாங்க. சிறுவானாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை, இதுலேயும் உணவு பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விருந்து பற்றிங்க, விருந்து பற்றி பாருங்கள். டக்குன்னு பாருங்கள், 17ஆம் பக்கம், 17 பக்கத்தில் 12 பக்கம் வந்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு, மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சு, 32 நிமிஷம் ஆயிருக்கு, அவ்வளோதான். இந்த கடையேழு வள்ளல்கள் பற்றி. இதில் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சதை திரும்ப திரும்ப நம்ம படிக்கக்கூடாது, தெரியாத மட்டும்தான் படிக்கணும். எப்படின்னா, இப்போ பேகன் பழனிமலை, மயிலுக்கு போர்வை தந்தவர், இது ஈஸி. பாரி பரம்பு மலையை சேர்ந்தவங்க, முல்லை கொடி படவருக்கு தன் தேரையே தந்தவர், இந்த 2 படத்தையே கொடுத்துருப்பாங்க. இந்த அவருங்க முல்லை கொடி படர்ந்துருச்சுங்கிறக்கா தன் தேரையே எடுக்காமல் விட்டுட்டார். இன்றைக்கி நிறைய கார்லாம், நம்மளாம் காரே கொடுத்துருப்போம், பழங்காலத்து கார் வாங்கி வச்சுருப்போம், அதில் முல்லை கொடி இருந்திருக்கேன், போப்போ காரே தொடுறதில்லை. அந்த மாதிரி அந்த காலத்தில் தேர், ஒரு பழைய தேரை விட்டுட்டார் ஐயா. ரைட், ஓகே. இந்த 2 பேர் பிரச்சனை இல்லை, மிச்ச பேர் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமுடிக்காரி, திருமுடிக்காரினாலே குதிரையாகவும் வந்துடணும். உங்களுக்கு குதிரை பார்த்துருக்கீங்களா, இப்படி போகும்போது முடியாக இருக்குது, அப்போ திருமுடிக்காரினா அந்த குதிரையாகவும் வந்துடணும். மலையம்மா நாடு, மலைகள்லாம் பெரிய பெரிய மலையில் ஐயப்பன் கோயில் போகும்போது பழைய மலைகள்லாம் குதிரையில் தான் எல்லாத்தையும் மேலே கொண்டு போவாங்க, குதிரை கழுதை அந்த மாதிரி கொண்டு போவாங்கள்ல, அப்போ இதையாக வச்சுக்கோங்க. திருமுடிக்காரினா குதிரைகளை பரிசாக வழங்கியவர். மலையம்மா நாடு, மலையம்மா நாடு, அப்போ மலைக்கு குதிரை நிறைய பரிசு கொடுத்துருக்காங்க. இந்த யாவை வச்சுக்கினா இந்த வரி ஈஸி. அடுத்து ஆய் அண்டிரன், புதிய மலையை, இப்போ புதிய டிவி இப்போ பார்க்குறோம், ஐயா இப்போல்லாம் புதிய டிவி யார் சார் பார்க்குறா அப்படி சொல்லுவான். அந்த காலத்தில் புதிய டிவி தான் ஹைலைட்டு, இன்றைக்கி புதிய டிவியில் யார் சார் பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆய் அண்டிரன் அப்படின்னா புதிய மலை, நீல நாகத்தினுடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். நீல நாகத்தை அந்த உடைனா அந்த பாம்போட ட்ரெஸ் இருக்குல்ல, ஐயா அதை போய் யார் தொடுவா, கையில் போய் தொடுவோமா, அதை பிச்சு விளாடுவோமா, ஐயோ பயமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் தொட மாட்டோம். அப்போ அந்த ஐ அண்டிரன் அப்படின்னா புதிய டிவியும் அந்த பாம்பு ட்ரெஸ்ஸையும் ஆக வச்சுக்காங்க. அதியமான் தகடூர், தருமபுரிக்காரு, நெல்லிக்கனி எல்லாருக்கும் தெரியும். நல்லி எலும்பு, இப்போ உதாரணம் மலைவாழ் மக்கள் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, நல்ல நல்லி எலும்பு சாப்பிடியா, கரண்டியில் அள்ளி வைப்பாங்க, அள்ளி. அப்போ கண்டீர மலை, அந்த கரண்டிங்கிறது தான் கண்டீர மலை. நல்லி எலும்பு மலைவாழ் மக்கள் நல்லா அள்ளி வைப்பாங்க, நல்லா சாப்பிட்லாம். அடுத்து ஓரி, ஒப்பாரி வைக்கிறது. ஒப்பாரி வச்சா பரிசு கிடைக்குமா கிடைக்காதா, நல்லா காசு கிடைக்கும். அப்போ ஒப்பாரினா யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்குவர். கொல்லிமலை, எங்கே ஒப்பாரி வைப்பாங்க, யாரையாவது கொண்டுட்டாங்க,
என்ன கிளவி என்ன ஒன்று யாரை கொண்டா என்ன கொள்ளாட்டி என்ன நம்ம போய் ஒப்பாரியை வச்சுட்டு காசை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ஒப்பாரி வைப்பாங்க. அப்போ கொல்லிமலை கொண்டுட்டாங்க யாரையோ, அப்போ ஒப்பாரி வச்சுட்டு பாணர்களுக்கு அந்த பரிசு வாங்கிட்டு வர்றது. அப்போ யாழ் மீட்டும் பாணர்களுக்கு இசையை வாச்சிட்டு பரிசு வாங்கிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அப்போ இதில் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு டவுட் வராது. இப்போ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டோம்னா இப்போ இதை மட்டும் பாருங்கள், நான் மறைச்சிருக்கேன்னா இப்போ மட்டும் பாருங்கள். இப்போ பேகன் உங்களுக்கு மயில் ஞாபகம் வருவார், பாரி பரம்பு மலை உங்களுக்கு வந்து அந்த தேர் ஞாபகம் வருவார், தேர் என்ன, திருமுடிக்காரி குதிரை ஞாபகம் வந்துருச்சு, ஆய் அன்றன் பொதிய மலை ஞாபகம் வந்துருச்சு, பாம்பு நீலப்பாம்பு ஞாபகம் வந்துருச்சு, அதியமான் அது நெல்லிக்கனி தருமபுரி, நல்லி எலும்பு மலைவாழ் மக்கள் ஞாபகம் வந்துட்டாங்க, கண்டீர மலை ஞாபகம் வந்துருச்சு, ஓரினாலே என்னது பாணர்களுக்கு அந்த பரிசு, ஏன்னா ஒப்பாரி வச்சா பரிசு கிடைக்கும் பாணர்களுக்கு, யாழ் இது பண்ணும் பாணர்களுக்கு பரிசு கிடச்சிருச்சு. ஓரி அப்படி எங்கள் கொல்லிமலை ஏன்னா கொன்னாதான் ஓரி. அப்போ இவ்வளோ தான். இந்த ஏரியாவில் இந்த பொறுத்துக்களில் என்ன வேணாலும் கேட்க சொல்லுங்கள், எப்படி வேணாலும் கேட்க சொல்லுங்கள், பாட்டையாக கிளப்பிட்டு போயிடுவோம். ரைட். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, அப்படியே கதையாக வரும். இந்த ஆலயங்கள்ங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வயது என்பது உயிரோடு கூடிய உடலுக்கு உண்டு. இப்போ எனக்கு வயசு எத்தனைப்பான்னு கேட்குறோம்ல, இறந்து போனவங்க பின்னாடி வயசு கேட்க மாட்டோம், உயிரோடு உள்ள உடலுக்கு வயதுன்னு கேட்கலாம். ஆன்மாவிற்கு வயது இல்லை. அப்போ அவங்க ஆன்மாவில் எங்கே போய் அடங்கும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் லயமாகுதல்னு சொல்கிறாங்க. ஆலயங்களில் போய் தான் ஆன்மா வந்து அடங்குமா. அந்த லயமாகுதல் தான் காலப்போக்கில் கோயில்கள், அந்த கோயில்களில் போய் ஆன்மா லயமாகல் தான் ஆலயங்கள்ங்கிற வார்த்தை வந்துச்சான். ரைட், ஓகே. அப்போ கோயிலில் போனோம்னா ஆலயங்களில் அந்த ஆன்மாக்கள்லாம் இருக்கும். ரைட். அடுத்து ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்போ அதே மாதிரி தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்போ கோயில் இவ்வளோ முக்கியமானதுங்கிறது நம்ம பண்பாட்டில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் பண்பாடு ரீதியாக கோயில்கள் நிறையா உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த இந்த நம்மளுடைய ஓவியம் சார்ந்து கொஞ்சம் மொழி தோன்றுவதற்கு முன்பு ஓவியம் தோன்றுச்சு. அதுக்கு ஜப்பான் சைனா எக்ஸாம்பிள் தான், நம்ம தமிழ் எக்ஸாம்பிள் தான். மொழியா ஓவியமா? ஃபஸ்ட்டு ஓவியம் தான், கிறுக்குனது தான் அப்படியே மொழியாச்சு. தஞ்சை பெரிய கோயிலில் ராசராசனுடைய வரலாற்று நாடக காட்சிகள் இன்னைக்கு இருக்குது. நாட்டியம் என்பது இசையோடு கூடிய ஒரு கூத்து. அது சிலப்பதிகாரத்தில் கூத்து வாயை பற்றி அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நாட்டியம் அப்படிங்கிறது என்னது? ஒரு கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நடன மகள் லேடிஸ் இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்லுவாங்க? விரலி. ஏன்னா அவங்க விரல் அப்படி இப்படி இப்படி ஆடும்போது இப்படி இப்படி இந்த விரலை இப்படி எனக்கு தெரில இப்படி இப்படி வச்சு பயங்கரமாக விரல்லையே ஆடுவாங்க. நடன மகன் கூத்தன். நம்மளு கூத்தன் கால்லேயே ஆடுவான், இப்படி 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 கால்லேயே தான் ஆடுவான், கூத்து கட்டிகிட்டே தான் இருப்பான் கூத்தன். அடுத்து வள்ளிக்கூத்து. வள்ளிக்கூத்து முருகனை பற்றினது தான். வள்ளிக்கூத்து முருகனை பற்றினது தான். குன்றக்குறவை. குன்றக்குறவைனா திருமாலை பற்றினது குன்றக்குறவை. அடுத்து வந்து ஆய்ச்சியர் குறவை, பெண்கள் பற்றி. ஆச்சி வா ஆச்சி ஒரு கூத்து கட்டுவோம் அப்படின்னா இந்த கும்மி அடிக்கிறது, வயசான பாட்டி அப்படி கும்மி அடிப்பாங்கல்ல திருவிழாக்கு. அப்போ ஆய்ச்சியர்னா பெண்கள் கை கோத்து ஆடும் கூத்துக்குறவை. இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ சொல்லுங்க அப்பா, குன்றைக்குறவனா திருமால், குன்றக்குறவனா திருமால். சிவன் ஆடுகின்ற ஆடம் தாண்டவம் ஆடுறாரு சிவன். அதே மழை பெய்யுது பயங்கரமாக அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஆடி 18 இப்போ கூட வரப்போதில் அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா வேளாண்மை செழிக்க உதவிய காவிரி ஆற்றுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆடி 18க்குள்ளே தண்ணி காவிரி ஆற்றுல வந்துடும். ஏன்னா அங்கே மழை பெஞ்சு நிறைஞ்சா டேமை திறந்தானே ஆகணும், அங்கே திறக்கலன்னா டேமே உடஞ்சி போயிருமே. அதனால் கண்டிப்பாக ஆடி 18க்குள்ளே தண்ணி வந்துடும். அப்படிங்கிறபோது அந்த நன்றி சொல்லுவதை வந்து ஆடி 18 ஆடிப்பெருக்கு இது பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுப்பா. அவ்வளோதான், புக் பேக் பார்க்க போகிறோம். இதில் ஒரு வரி இருக்குது, இந்திர விழா. இந்திர விழாங்கிறது வசந்த காலத்தோட முழு நிலா. அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்திர விழாவை கொண்டாடி மகிழ்வர். ஹஸ்தம், அதனப்பா ஹஸ்தம் அப்படின்னா பரதநாட்டியத்தில் கை இப்படி வச்சு முத்திரையோடு இப்படி ஆடுறாங்கல்ல, அதுக்கு பேர் ஹஸ்தம். அதில் ஒற்றை கை வச்சா அதுக்கு பேர் இணையா கை, இரட்டை கை வச்சா இணைந்த கை. 2 கையை வச்சா இணைஞ்சிருக்கல கை, அப்போ இணைந்த கை. ஒற்றை கை இப்படி 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 வச்சோம்னு வச்சுக்காங்கவே, அப்படி வச்சோம்னா அதுக்கு பேர் இணையா கை அப்படின்னு அர்த்தம். ரைட்டாப்பா? ஓகே, ரொம்ப ஓரம் போயிட்டணும். ஓகே ஓகே இது புக் பேக் பார்த்துருவோம். புக் பேக்கு இப்போ புக் பேக்கை பொறுத்தளவுக்கு என்னென்னா, பண்பாடு என்ற சொல் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் ஓகே டிகேசி. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குறிஞ்சியா யாமம் தான், முல்லையா மாலை தான், மருதமா வைகரை தான், பாலையா ஏற்பாடு இல்லை, நெய்தல் தான்
ஏற்பாடு, நெய்தல் தான் ஏற்பாடு. உங்களுக்கு பாலைன்னு வந்தால் நண்பகல், அப்போ இது மட்டும்தான் தப்பாக இருக்குது. அடுத்தது பாரியா, ரைட்டு, பாரி மயிலுக்கு, சாரி பேகன் தான் மயிலுக்கு, பாரி அப்படின்னா முல்லைக்கு தேர் தந்தவர், ரைட்டு. அடுத்து பேகன், சாரி ஆய அன்றன் அப்படின்னாலே நீலநாகம், அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அடுத்து தொண்டி, அது திண்டிஸ், முசிறி, முசிறிஸ், பொற்காடு, பார்த்தீங்களா இங்கே தான் பகரி, பொற்காடு பகரி டக்குன்னு மைண்டுக்கு ஆகுறதா. குமரி குமாரி அது ஈஸி தான். இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர்னாலே ஹிப்போக்ரட்டஸை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், கலித்தொகை. அடுத்து உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, தொல்காப்பியம் தானே, மேற்றேனாலே தொல்காப்பியம் தானே, ரைட்டு, அவ்வளோதான். அடுத்து என்னது 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் 5. அடுத்து பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்பட்ட பட்டயம் தான் அப்படி இருக்கும், பொண்ணும் செம்பும் கலந்து இருக்கும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க. தொல்காப்பியம் கூறும் புறத்துணையில் எண்ணிக்கை 12, 12 இல்லை 7 தான் வரும். ஏன்னா தொல்காப்பியம்னா 7, புறப்பொருள் என்பமானா 12. அடுத்து புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தனை, அது கரெக்டான். வெளியில் இருக்கிற ஒழுக்கத்தை பற்றி கூறுனா அது புறத்தனை, கரெக்டான். மண்ணுடைய வீரம் கொடை புகழ் போன்றவற்றை சேர்த்துப்படுவது வாகைத்தனை, கிடையாது. வெற்றியை பற்றி கூறுதான் வாகைத்தனை. மண்ணுடைய வீரம் கொடை புகழை பற்றி பாடினா அது பாடான் திணை, அப்போ இது தப்பு. அடுத்து பொருந்தா காதல் பெருந்திணை, ஆமாம் கைக்கிளைங்கிறது ஒருதலை அப்படின்னு வரும். இப்போ பொருந்தா காமம் பெருந்திணை, பொருந்தா காதல், ரைட், அப்போ அது கரெக்டான். அடுத்து சோழர்கால கிராம ஆட்சி முறை உத்திரமேரு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இப்போ எத்தனை நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் பார்த்துருக்கீங்கன்னு வைங்கவேன். ஸோ ஓவரால் ஒரு பாடத்தை இப்போ நீங்கள் இதில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் போய் தேடுங்க, இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த இப்போ ஒரு பாடத்தை முடிச்சிட்டோம், அடுத்த 2 பாடம் ஓகே முடிச்சிட்டோம், ரிலாக்ஸாக அடுத்தடுத்த பாடத்துக்கு போயிடணும். அடுத்து +1 போயிடணும், 6th போயிடணும், 7th ஓவரால் படித்து முடிச்சுட்டு யார்கிட்டயா புத்தகத்தை கொடுத்து கொஸ்டினை கேளுங்கப்பா அப்படின்னா முடிஞ்சு வச்சு. இப்போ நமக்கு இதில் புதுசாக கற்றுக்கிட்டது என்ன, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சார் நான் உண்மையாகவே நான் புதுசாக கற்றுக்கிட்டேன், ஒரு 5 இன்ஃபர்மேஷன் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு பூஸ்டப் கிடைக்கும். இந்த பாடத்தை நான் பார்த்ததில் புதுசாக கற்றுக்கிட்டேன்னு ஒரு 5 பாயிண்ட்டை சொல்லிட்டு கூட போங்க, உங்களுக்கே அது மறக்கவே மறக்காது, ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.